பகவான் ஆடிக்கொண்டு இருக்கின்றாள். சரி, நாட்கள் கடந்து வாரங்கள் ஆகுகின்றது, வாரங்கள் கடந்த மாதங்களாகவே மாறுகின்றது, மாதங்கள் கடந்து வருடங்கள் ஆகுகின்றன, வருடங்கள் கழிந்து யுகக்கணக்கிலே ஆடுகின்றார் சிவபெருமான். சரி, ஆடிக்கொண்டே இருக்கின்ற போது தெய்வாதி தேவர்கள் ஆட்டத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஆடக்கூடிய நேரத்திலே ஆண்டவராகி சிவபெருமான் காதில் அணிந்திருந்தாரை தோடு, இந்த தோட்டினுடைய திருக்காணி கலந்து வருவதை உணர்கின்றார். சரி, அப்பதான் நினைக்கிறார் பகவான், ஆடக்கூடிய நேரத்துல பார்வதியானவன் நம்மை பார்த்து என்ன சொன்னார்? நம்ம உடம்பில் இருந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான், கீழே விழுந்தால் ஆட்டத்தை தோற்றுதாக அர்த்தத்தை பார்வதி சொல்லிட்டா. ஆமா, ஏற்கனவே நம்ம உடலில் சரி பகுதியை பெற்றவள் பார்வதி, இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை. இந்த ஆட்டத்துல தோத்துட்டா இருக்கிற மரியாதையும் போயிடும் என்பதை நன்கு உணர்ந்து சிவபெருமான் மனதிலே யோசிக்கின்றார். என்ன யோசிக்கின்றார்? இந்த ஆட்டமும் நிற்கக்கூடாது, குண்டலத்தின் திருக்காணியும் கீழே விழக்கூடாது என்று நினைத்த பகவான் வலது காலை பூமிதனிலே ஊன்றி இடது காலை தூக்கி தோளுக்கு மேல போட்டு தோட்டினுடைய திருக்கணி மெதுவாக திருக்குகின்றாள். பார்த்தாத்தாயான பார்வதி எமையானவள். இந்த மனுஷன் நாம திருநடாந்தாலும் ஆள சொன்னா ஆனாயிரம் ஒத்த காலம் தூக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு அப்படின்ட்டு கண்டிருந்த பார்வதி அம்மையானவளுக்கு சிரிப்பு வருகின்றது. கண்டிருந்த பார்வதி கையை கட்டி கலகலன்னு சிரித்தார். திடுக்கட்டு விழித்தார். பகவானுக்கு கோபம் வருது. சரி, ஏன்னா இந்த கணவனை பார்த்து வேற யாரு சிரித்தாலும் இனிதான் பொருள்படுத்தி மாட்டான். சிரிக்கவோ சிரிக்கப்பட்டு கட்டின மனைவியை புருஷனை பார்த்து சிரித்தால் எந்த ஆம்பளையா தான் கோபம். கட்டின மனைவியை நம்மளை பத்தி சிரிக்க பகவானுடைய ஆட்டம் புத்தகமாக மாறுகின்றது. ஆடிக்கொண்டே இருக்கின்ற போது தலையில் அமர்ந்திருக்கக்கூடிய கங்காதேவி நினைக்கின்றார், மக்களுக்கு நல்ல காரணம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுல இந்த பகவான் தன் நிலைமை தடுமாறி ஆடுகின்றார். அவராக கீழே போடுவதற்கு முன்பாக கீழே குதிச்சிடணும்னு சொல்லி அந்த சிவபெருமான் தலை தனியிலே இருந்த கங்காதேவி கீழே குதித்தாள் அல்லவா? கங்காதேவியான குதித்த என்னெல்லாம்